யூடியூப்ல இருந்து 250 கார்டு இந்த வீடியோவுக்கு லைக்க போடு. ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் சொல்லவும். கடைசியில் சந்திப்போம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட்டவர். அவரை சிறப்புரை ஆற்ற அழைக்க வேண்டாமா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை அழைக்கிறோம். சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். அண்ணே, இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே? அண்ணே அண்ணே, ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினேன். கையா அண்ணா. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னடா அங்கே திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும். அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும். அதுக்கான பொறுப்பு, அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு. அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். ஜனநாயகத்தை நாணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரம் ஃபீல் பண்றீங்க ப்ரோ. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. ரெண்டாவது, ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்கு தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம். அதனால அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது அப்படின்றதா என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? செகண்ட் போதும், டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுருவாப்ப அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. அடா போட. இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்ட், நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழுமையாக அளிக்கும், மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. சாம்பார் ஆப்பு எனக்கு.
எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? அதான் சொன்னேன், இது அமைஞ்சிட்டாலே போதும், அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், வம்பு தும்புக்காச்சும் போனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். சார் ஏன் சார் புலம்பிட்டு எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு போட போடிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல